ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டில் நம்ம தைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற த்ரெட்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பாக்ஸே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா, இனிமேல் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் இதை பார்த்து நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம செப்பல் வாங்கினா பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா, அந்த எம்டி பாக்ஸை நான் எடுத்துக்கிறேன். இந்த எம்டி பாக்ஸில் தர்மாக்கோல் ஸ்பாஞ்ச் உள்ளே வச்சுக்கிறேன். வச்சுட்டு நடுவில் சென்டரில் ஒரு சின்னதாக அந்த அட்டையை வச்சுட்டு அந்த பக்கமும் தர்மாக்கோல் ஸ்பாஞ்ச் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம நான்வெஜ் சாப்பிட்டா யூஸ் பண்ணுவோம் இல்லையா, டூத் ஸ்டிக்கு, அந்த ஸ்டிக்கை எடுத்து எனக்கு எவ்வளோ த்ரெட் வைக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி நான் தள்ளி தள்ளி அந்த ஸ்டிக்கை அந்த தர்மாக்கோல் ஸ்பாஞ்சில் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். நல்லா அதில் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி அந்த தர்மாக்கோலில் வச்சுட்டு ஒவ்வொரு த்ரெட்டாக நீங்கள் அதில் ப்ளேஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட த்ரெட்டு நிறைய இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக கூட அந்த ஸ்டிக்கை நீங்கள் குத்தி வச்சுக்கலாம். என்கிட்ட த்ரெட் இவ்வளோ தான் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பேசியஸாக வச்சுருக்கேன். அண்ட் எம்ப்ராய்ட்ரி த்ரெட்டும் போடணுன்றதுக்காக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இன்ச் டேப்பு, நீடிலு, பாபின் கேஸ், அப்புறம் சாக் பீஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்றக்காக தான் நான் அந்த பாக்ஸ் ஸ்ப்ளிட் பண்ணி பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த சைடில் இந்த பாக்ஸ் க்ளோஸ் பண்ணுறதுக்கு 2 சைடில் இருக்கிற அட்டையை அது டிஸ்டர்பாக இருக்குன்றதுக்காக நான் கட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம், இல்லைன்னா கட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நான் என்கிட்ட இருக்கிற த்ரெட்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன் ஃபுல்லாக. ஸோ அந்த க்ளோசிங் இது மட்டும் டஸ்ட்டு படாமல் இருக்க அந்த க்ளோசிங்கோட அட்டையை மட்டும் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள் க்யூட் பேபி சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.